வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய நோய்களுக்கு மருந்தான வாழைக்காயை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே நல்லது. மூட்டு வலி பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த வாழைக்காயை ரொம்ப எண்ணெய் சேர்க்காம மொறுன்னு டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 வாழைக்காயை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸா போட்டுக்கலாம். வாழைக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில போட்டுருங்க, அப்பதான் கருக்காம இருக்கும். பேனை ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதும் தட்டி வச்ச 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது, வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு. எப்பவுமே வறுவல் செய்யும் போது வெங்காயத்தை நல்லா வதக்கணும், அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா எல்லாத்தையும் வெங்காயத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. வாழைக்காய் வேகிறதுக்கு டைம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா வாழைக்காய் குழஞ்சு போயிடும். தண்ணி கொதிச்சதும் வெட்டி வச்ச வாழைக்காயை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வாழைக்காய் வேகிற டைமில் 1/4 கப் வறுத்த நிலக்கடலையை மிக்சியில் 1-2 பொடிச்சுக்கலாம். வாழைக்காயை இடையில அப்பப்போ கிளறி விடுங்க. வாழைக்காய் 90% வெந்ததுக்கப்புறம் பொடி பண்ண நிலக்கடலையை சேர்த்துடலாம். நிலக்கடலையை சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.